ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாத ஒரு விஷயம் நான் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ. இது நான் எங்கே ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாவ் வெப்சைட்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாவோட அலோவேரா ஜெல் ப்ளஸ் வாவோட ஸ்லீப்பிங் பேக் வச்சுருக்கேன். இது நான் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் ஆர்டர் பண்ணேன். நான் ஆக்சுவலாக அலோவேரா ஸ்லீப்பிங் பேக் வாங்கினா அலோவேரா ஜெல் ஃப்ரீயாகவே தராங்க. இது வந்து லிமிட்டட் டைம் பீரியடாக இல்லை எப்படின்னு தெரியல, பட் நான் வாங்குறப்ப இந்த ஆஃபர் இருந்தது. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்தது. கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து வாவோட என்னோடய ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் லேப்ஸ் போட்டு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் டேமேஜ்லேருந்து செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில டேப்ஸ்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. அது கவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பபிள் கவர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அது கவரோட பேர் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணால் பபிள் மாதிரி கொஞ்சம் இதாகும். அந்த மாதிரி கவரில் போட்டு செக்யூராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த விதமான டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆஃப்டர் அ ஸ்ட்ரகிள் நான் வந்து இந்த வாவோட அலோவேரா ஜெல் நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா பேக்கிங் இப்படி தான் இருக்குது. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் அலோவேரா மாதிரியே தான் இருக்குது. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை ஹோல்ட் பண்ண. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அலோவேரா ஸ்லீப்பிங் பேக். நான் சொன்ன மாதிரி இதோட அன்பாக்சிங் ஒரு கார்ட்போர்ட் குட்டி இதில் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ எல்லா டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருந்தாலும் சில டேமேஜ்லாம் இருக்குது. லைக் டேமேஜ் சென்ஸ் உள்ளே எந்த ப்ராடக்ட் உள்ள எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ப்ராடக்ட் வெளியே வந்து சில அட்டைப்பெட்டி கொஞ்சம் கிழிஞ்சி போன மாதிரி லைட்டாக அங்கே கார்னர்ஸில் கொஞ்சம் இருந்தது. பட் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ப்ராடக்ட் உள்ளே எப்படி இருக்கோ அதான் ப்ராப்ளம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்கோட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 4 சைடில் நான் உங்களுக்கு சும்மா சுற்றி காமிச்சிட்ருக்கேன் அந்த பேக்கிங் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். And here comes our most favorite வாவோட பேக்கிங், அதாச்சும் ஸ்லீப்பிங் பேக். வாவோட ஸ்லீப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா முன்னாடி அண்ட் பின்னாடி இப்படி தான் போட்டிருந்தது. ரேட் உங்களுக்கு காமிக்கலான்னு இருந்தேன், பட் ரேட் வந்து அவ்வளோவா ஒழுங்காக கேப்சர் ஆகலை பிகாஸ் ஆஃப் எக்ஸ்போஸ்னால. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்லீப்பிங் பேக் இந்த பேக்கிங்குள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிற மாதிரி சில கார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆர் நாட் ஹாப்பி அது மாதிரி போட்டு சில கஸ்டமருக்காக படிக்கிறதுக்காக ஏதோ கொடுத்துருந்தாங்க போல். இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் சம்திங் இருந்தது, பட் இது ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது. லைக் இந்த கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல, நான் மறந்துட்டேன், பார்த்து தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லணும். ஓகே, சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் போல், ஸோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம தூக்கி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்டில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட சின்ன ப்ரீஃபாக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் இருந்தது. லைக் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி க்ரீம் எல்லாமே இருந்தது உள்ளே. அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இந்த கியூஆர் ஸ்கேனர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணால் சில டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்லாம் நம்மளுக்கு கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. ஹாய், நான் வந்து ஸ்லீப்பிங் பேக் வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன். லைக் ட்ரை ஆன் ஹால் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், பட் நான் ஸ்லீப்பிங் பேக் இந்த மாதிரி எதுவுமே நான் பியூட்டி டிப்ஸ் வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் பிகாஸ் பேக் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக யூஸ் பண்ண மனசு இல்லை. அநியாயத்துக்கு ரொம்ப கம்மியாக வந்தது, பட் பரவாயில்ல. இந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்புறம் நம்ம நெக் ஏரியாஸ்க்கு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் நெக் ஏரியாஸ்க்குலாம் அப்ளை பண்ணதே இல்லை. மோஸ்ட்டாக 99.9% நான் இதெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்காக அப்ளை பண்ணுறேன், டு பி ஃப்ராங்க். அண்ட் இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் ஸ்லீப்பிங் பேக்னாலே நைட்டு மட்டும் தான் ஆக்சுவலாக போடுவாங்க. ஸோ நான் நெக்குக்கும் அப்ளை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் இனிமேலேருந்து. அண்ட் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஃப்ரேக்ரன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது, பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு பர்சனலாக. நான் வந்து அலோவேரா ஸ்லீப்பிங் பேக்கில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் படித்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மசாஜ் மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அதாச்சும் ரப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டலாக சும்மா ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணால் போதும். தின் லேயர் மட்டும் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நானும் தின் லேயர் மாதிரி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்க உங்களுக்கு வந்து ரப் பண்ணுற மாதிரி இல்லை மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நான் ஆக்சுவலாக அப்படி எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு தின் லேயர் மாதிரி தான் அப்ளை பண்ணேன். அது வீடியோவுக்கு கொஞ்சம் ஹாஷாக தெரியும், பட் நான் அப்படி பண்ணவே இல்லை.
அண்ட் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃபேஸ் நெக் எல்லா ஏரியாஸ்க்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த மாதிரி அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுமாதிரி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை போட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியதான். ஸோ மீட் யூ ஆல் சூன். டாடா, பை பை.